ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட வந்து ஃப்ரண்ட்டு ஸ்கேலப் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி மெத்தடில் எப்படி வந்து நம்ம ஸ்கேலப் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பிரின்சஸ் கட்டோட ஸ்டிச்சிங்கும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த பிரின்சஸ் கட்டோட ஸ்டிச்சிங்கும் வந்து இதில் பார்க்க போகிறோம். இது வந்து நான் ஃப்ரண்ட்டு ஓப்பன், ஸோ எனக்கு வந்து தனித்தனி பீஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு க்ளோஸில் பேக் ஓப்பன் வச்சிங்கன்னா உங்களுக்கு இது வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ நான் இது வந்து தனித்தனி பீஸாக இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டையுமே வந்து நெக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி நெக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணி அப்புறமா அடித்து திருப்பிட்டு அந்த எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கலாம். இது வந்து பொதுவாகவே ஸ்டிச்சிங்கில் எல்லா இதுவுமே நம்ம வந்து நெக்கு இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி வந்து நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது வந்து எனக்கு தனித்தனியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன், ஸோ அதனால் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை வந்து 2 பீஸையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடில் அந்த கட் பண்ண பிரின்சஸ் டாட் வந்து வச்சு கட் பண்ணி எக்ஸ்ட்ரா தனியாக இன்னொரு பார்ட் வச்சுருப்போம்ல, அந்த பார்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கத்துலேயும் போட்டு இந்த பக்கத்தில் இந்த இதுதான் வரும், இந்த பீஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைம் மாறிடும். நம்ம பட்டி எப்படி மாற்றி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி இதுவும் சில டைம் மாறிடும். ஸோ அதனால் உங்களோட ப்ளவுஸோட அந்த பீஸ் நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ண பீஸ் எடுத்து 2 பக்கமும் கரெக்டாக நம்ம வச்சுருக்குமா, இந்த இப்படி ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு லைனிங் மேலே மெயின் ஃபேப்ரிக் மேலே லைனிங்கை போட்டு அந்த மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து அடித்து திருப்ப வேணாம், சும்மா ராங் சைடு வந்து போட்டு அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆம் ஹோல்லேருந்து நம்மளோட பிரின்சஸ் கட் அந்த டாட் வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஆம் ஹோல்லேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம கீழே வந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ஸோ கட்டையாக இருந்தாலும் சரி, ஹைட் அதிகமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து 1 இன்ச் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆம் ஹோல்லேருந்து ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஆம் ஹோலில் தான் நம்மளுக்கு அந்த கர்வ் வந்து கரெக்டாக வரணும். ஏன்னா ஆம் ஹோலில் நம்ம ஸ்லீவும் ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் பெர்ஃபெக்டாக வந்து வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆம் ஹோல்லேருந்து கரெக்டான ஆம் ஹோலில் வச்சு நீங்கள் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த வளைவு அந்த கர்வ் வந்து அந்த இடத்துல மட்டும் பார்த்து மெதுவாக அந்த கர்வ் வந்து கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். பிரின்சஸ் கட் வந்து நம்மளுக்கு அது அந்த வளைவு எல்லாமே நம்மளுக்கு சூப்பராகவே வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த ப்ளவுஸையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைட் பார்ட்டையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஒரு பீஸை நம்ம எப்படி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பீஸையும் மேலே வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். கீழே வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கிற பார்ட் வந்து பத்தாது, கம்மியாக இருக்கும். அது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு மேலே வச்சு பண்ணும்போது நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கிளாத்தை வந்து இழுத்து தைப்போம். அப்போ நம்மளுக்கு கிளாத் கரெக்டாக பற்றும். ஆனால் நீங்கள் பேக் சைடு வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து பத்தாது. அந்த நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டை விட அந்த எக்ஸ்ட்ரா நம்ம ஜாயின் பண்ணுற பார்ட் வந்து கட்டையாக மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து பிரின்சஸ் கட்டோட அந்த டாட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் மாதிரி ஸ்டிச்சிங் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்காது, ரொம்பவே சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ நம்ம 2 சைடுமே வந்து பிரின்சஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ கீழே நம்ம வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணி நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி, அதாவது எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி அடித்து திருப்பி அந்த பக்கம் ராங் சைடு வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து விடணும். ஏன்னா நம்மளுக்கு பிரின்சஸ் டாட் வந்து ஜாயின் பண்ணுறதுனால ஹைட்டு இஷ்யூ வந்து வரும். ஸோ ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வரும், கம்மியாக வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அதை கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்து மடித்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த கட் பண்ணும்போது 1 இன்ச் வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம 2 இதையுமே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்மளோட கொக்கி பீஸ் வி பீஸ், நீங்கள் எப்படி நார்மல் ப்ளவுஸில் கொக்கி பீஸ் வி பீஸ் ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கொக்கி பீஸ் வி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த பக்கம் கொக்கி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த பக்கமும், வி பீஸ் எந்த பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணுவீங்களோ அந்த பக்கம் வந்து நீங்கள் 2யுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்மளோட பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஸ்கேலப் டிசைன் வந்து சொல்லியிருந்தேனே, ஸோ ஸ்கேலப் டிசைன் வந்து பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த இடத்துல ஸ்கேலப் வைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆம் ஹோல் சைடில் அந்த பாதி நெக்லேருந்து ஆம் ஹோல் சைட் வரைக்கும் நான் வந்து அந்த ஸ்கேலப் வைக்க போகிறேன். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட கேன்வாஷ் வந்து மேலே போட்டு ஒரு பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பெரிய சைஸாக எடுத்து
எடுத்துகிட்டு நம்ம அந்த அதில் மார்க் பண்ணோம்ல ப்ளவுஸ் பீஸில் அதையும் இந்த கேன்வாஷில் வந்து சும்மா ரஃப்பாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கேலப் வந்து வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கிளாத்தில் 1 இன்ச்சில் நம்ம வந்து ஸ்கேலப் ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ ஹைட் வந்து 1/2 இன்ச் வித் அந்த அகலம் வந்து 1 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணி ஸ்கேலப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு நம்ம அந்த கர்வ் கொடுத்தோம்ல அந்த கேன்வாஷில் கர்வ் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த நெக்கில் இருந்து ஆர்ம் ஹோல் வரைக்கும் ஒரு வளைவு போட்டிருக்கோம். ஸோ அந்த வளைவில் இந்த ஸ்கேலப்பை வச்சு நீங்கள் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அந்த வளைவில் வந்து ஒன்று ஒன்றா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இது வரைஞ்சிட்டு மறுபடியும் அதை எடுத்து அந்த வரைஞ்சிருக்கிறதுக்கு பக்கத்தில் வச்சு ஸ்கேலப் ஃபுல்லாக வரைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம். ஸோ மெயின் ஃபேப்ரிக் மேலே அப்படியே தான் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் நல்ல பக்கத்துக்கு மேலே நம்மளோட கேன்வாஷ் பேப்பர் வச்சு நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அந்த ஸ்கேலப்பில் வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த நம்ம ட்ரா பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துல வந்து ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது எப்போவும் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி திருப்பி எட்ஜில் ஸ்டிச் போடுவோம்ல அந்த மெத்தடில் தான் நம்ம வந்து இதை ஸ்டிச்சிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம லைனிங் வந்து யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேலே வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கிரிப்னஸ்க்காக தான் நம்ம வந்து கேன்வாஷ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கேன்வாஷ் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே இதான ஃபேப்ரிக்கு சாஃப்டான ஃபேப்ரிக்காக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அதில் ஒரு ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து கேன்வாஷ் வந்து யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்லுக் வந்து நல்லாவே பெர்ஃபெக்டாகவே வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இதில் குட்டி குட்டி கட்டிங்ஸ் போட்டு திருப்பி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் திருப்பி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு அயன் கூட பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேலப்போட டிசைன் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக அது எல்லாமே இந்த வளைவுகள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். நல்லா நீட்டாக வெளியில் எடுத்து விட்டுட்டு அயன் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி எட்ஜை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே நம்ம வந்து நம்மளோட ப்ளவுஸ் பீஸில் மேலே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் ரொம்பவே ஈஸியான மெத்தடு. ஸோ நம்மளோட அந்த நெக் பீஸ் நெக் பீஸ்லேருந்து கீழே ஆர்ம் ஹோல் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி தான் நம்ம இதை வந்து ட்ரா பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதை அப்படியே நம்ம மேலே வச்சு நம்மளோட அந்த நெக் பீஸில் இருந்து அந்த ஸ்கேலப் கடைசி ஸ்கேலப் எதில் வந்து ஜாயின் ஆகுதோ அதிலிருந்து நம்ம வந்து ஸ்கேலப் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஸ்கேலப் டிசைன் வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்கேலப் டிசைன் வைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து இந்த வீடியோவில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கும் வந்து பெர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்கேலப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சுற்றி நம்மளோட ஆர்ம் ஹோல் சைடு வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோல் சைடில் நம்ம வந்து கரெக்டான அளவில் நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோமா அதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஷோல்டர் ஃபுல்லுமே நம்மளுக்கு அந்த நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த பார்டர் மாதிரி நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து கிடச்சிரும். ஸோ நெக் பீஸில் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டுருப்போம் அதையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லரிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.